வணக்கம். சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை. திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை குறித்து கார்ட்டூன் மூலம் சித்தரித்த திமுக ஐடி விங்கின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன், அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசுகையில், திமுக ஐடி விங் நிர்வாகிகளும் திமுக அமைச்சர் ராஜாவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K பழனிசாமியை தவறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்டுள்ளதாகவும் அதில் அவர்களை இழிவாக சித்தரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளரை இதுபோன்று இழிவாக நடத்தியதை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், இந்த கார்ட்டூன் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் அதை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதிமுகவை பொறுத்தவரை யாரையும் ஒருபோதும் தரக்குறைவாகவோ இழிவாகவோ நடத்தியது கிடையாது. நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றும், ஆனால் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களை சித்தரித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும், உடனடியாக இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுபோன்று செய்தவர்கள் நிச்சயம் அதற்கான பலன்களை அனுபவிப்பார் என்று முன்னாள் அமைச்சர் உடுமலை K ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் அமைந்துள்ள வேதாந்தா அகாடமி சீனியர் செகண்டரி பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன பயிற்சி ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக தலைவர் மோனி மற்றும் தங்கம் அவர்களும் ஏற்பாடு செய்தனர். முதல்வர் அனுராதா யோகாசன பயிற்சிக்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். யோகாசன பயிற்சியாளர் தியாகு பயிற்சி செய்யும் முறைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் எடுத்துரைத்தார். மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு 50க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்தார்கள். யோகாசன பயிற்சியாளரும் கின்னஸ் சாதனையாளருமான டாக்டர் சிவானந்தம் மாணவ மாணவிகளுக்கு யோகாசனத்தையும் பெற்றோர்களுக்கு மூச்சு பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார். பள்ளியில் உள்ள அனைவரும் யோகாசனத்தை செய்து மகிழ்ந்தனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சிவானந்தம். பேராவூர் அணி பேரூராட்சி கூப்பிளிக்காட்டில் ரூபாய் 1.04 கோடி சாலை அமைக்கும் பணி MLA அசோக்குமார் துவக்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் பேராவூர் அணி தேர்வுநிலை பேரூராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-2026 கீழ் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் பேராவூர் அணி மற்றும் கூப்பிளிக்காடு கிழக்கு தெரு பேராவூர் அணி 2 பிட் தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 1,04,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படுகிறது. இதற்கான பணியை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேராவூர் அணி சட்டமன்ற உறுப்பினருமான N அசோக்குமார் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் முன்னிலை வகித்தார். பேரூராட்சி கவுன்சிலர் மூத்தா முகிலன் அனைவரையும் வரவேற்றார். பேராவூர் அணி ஒன்றிய கழக செயலாளர் K அன்பழகன், நகர கழக செயலாளர் NS சேகர், பேரூராட்சி துணைத் தலைவர் கீரே பழனிவேல், பேரூராட்சி கவுன்சிலர்கள் பழனிவேல் சங்கரன், ரம்யா அரவிந்தன், மகாலட்சுமி சதீஷ்குமார், ராஜலட்சுமி ராமமூர்த்தி, கிளை பொறுப்பாளர்கள் கருப்பையன், சோமநாசாரி, அன்பழகன், பேரூராட்சி துப்புரவு ஆய்வாளர் செந்தில் குமரகுரு, துப்புரவு மேற்பார்வையாளர்கள் சிவசுப்பிரமணியன், வீரமணி மற்றும் கோ செந்தில்குமார், நீலகண்டன், ரவி, பொறியாளர் இளையராஜா மற்றும் கிராமத்தினர், பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரிலன். உலக விதவைகள் தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் விதவைகள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகளில் புறக்கணிக்கப்படுவதை தவிர்த்து அவர்களையும் அனைவருக்கும் சமமாக ஏற்கும் மனநிலை உருவாகிட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அகில உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச இயக்குனர் டாக்டர் D. ஜேம்ஸ் சுகுமார் அவர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றி அவர் கூறியதாவது: இந்தியாவிலே விதவைகள் கடந்த நாட்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்திய கலாச்சாரத்திலும் சரி, இந்திய அரசியலும் சரி, இந்திய ஆன்மீகத்திலும் சரி, விதவைகள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்திலே நடைபெறுகிற சுப காரியங்கள், திருமணங்கள், குழந்தை பிறந்தநாள் விழா, வீடு திறப்பு விழா போன்ற காரியங்களிலே விதவைகள் கலந்து கொண்டால் அவர்கள் நேரடியாக சொல்லி வர வேண்டாம் என்று புறக்கணிக்கிறதை நாம் காண முடிகிறது. அவ்வாறு விதவைகளை நாம் புறக்கணிக்க கூடாது. அவர்கள் வருவதனால்
எந்த ஒரு தீய காரியமும் நடைபெறாது என்பதை நமது அகில உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் சேர்ந்து சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இப்படிப்பட்ட விதவைகளின் எதிர்காலத்திற்கும் நலத்திற்கும் நாம் பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.